ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு லோ லெவல் டிசைன் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு செஷனில் ஃபஸ்ட்டு கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன்ஸ் மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் பிஹேவியரில் அடுத்தடுத்த செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லோ லெவல் டிசைன் பேட்டர்ன்ஸ் ஆர் எல்எல்டி பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம எவ்வளோ நாளாக சாலிட் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம் அண்ட் வந்துட்டு ஊப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்ம எப்படி ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் ஒரு சிஸ்டம் எழுதுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? அதில் இன்னுமுமே ஸ்பெசிஃபிக்காக இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் இன்னும் கோடு வந்து நல்லா மெயின்டைனபிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக தேர் ஆர் லாட் ஆஃப் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? இப்போ கிரியேஷனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய சப் பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்கும். ஸ்ட்ரக்சர்லாம் அதே மாதிரி இருக்குது, பிஹேவியர்லாம் அதே மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு இதுவே நீங்கள் தனியாக ஒரு சப்ஜெக்டாக கூட படிக்கலாம். இட் இஸ் அ வெரி வாஸ்ட் திங். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுற பேட்டர்ன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து கிரியேஷனலில் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு 4 பேட்டர்ன்ஸ் மட்டும் கிரியேஷனலில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரலில் ஒரு 3, பிஹேவியரில் ஒரு 3 இருக்குது. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு கிரியேஷனலில் ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறது பேர் என்னென்னா சிங்கிள்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள்டன்னு இந்த நேமில் இருந்து உங்களுக்கு யாருக்காவது இது என்ன மாதிரி ஒரு பேட்டர்னாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குமா? சும்மா ஜஸ்ட் ஒரு கெஸ் போட்டு பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ். சிங்கிள் கிளாஸ் தான். பட் என்னென்னா வந்துட்டு ஃபார் த என்டையர் கோட் இந்த கிளாஸுக்கு வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நீங்கள் அப்போ கேட்கலாம், நான் ஸ்டாட்டிக்னு வச்சுட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ அஸ்யூமிங் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்குதுன்னு வச்சுப்போம். நான் வந்து அந்த டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்டையர் அப்ளிகேஷனுக்கே எனக்கு ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷன் இருந்தால் போதுமா? எத்தனை தடவை யூசர்ஸ் புதுசாக வந்தால் கூட எனக்கு ஒரு தடவை வந்துட்டு டேட்டா பேஸ் கனெக்ஷன் இன்ஸ்டன்ஸ் இருந்தால் போதும். நான் ஒரு தடவை மல்டிபிள் இது க்ரியேட் பண்ணேன்னா என்ன ஆகும்? எனக்கு வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஓவர் ஹெட் அது. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு ஒரு கிளாஸ் எழுதுவோம். ஓகேவா? ஸோ டேட்டா பேஸ் கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதுவோம். இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டில் வந்துட்டு நம்ம டேட்டா பேஸோட கனெக்டர் அந்த கனெக்டர் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு டிபியில் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்துட்டு எக்ஸாக்ட் கோட் பார்க்க போகிறது இல்லை, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நமக்கு இப்படி ஒரு கிளாஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ளே வந்துட்டு ஒரு வேரியபிள் சப்போஸ் அந்த இடத்துல ஸ்டாட்டிக்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு மொத்தமாகவே ஒரு இதுதான் க்ரியேட் ஆக போகுது. கரெக்டாக? ஸோ இங்கே வந்துட்டு அந்த பர்டிகுலர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் இதுக்கே ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இந்த கிளாஸோட வேரியபிளே வந்துட்டு வி ஹேவ் கிரியேட்டட் ஹியர். ஓகேவா? இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ப்ரைவேட்டில் ஸ்டாட்டிக்காக வச்சுட்டோம். அடுத்து வந்துட்டு ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிப்போம். ஏன்னா நீங்கள் இதை பண்ணலான்னு பண்ணலாம், ஆர் நீங்கள் யூ கேன் லீவ் இட் எம்டி. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நமக்கு எந்த பிஹேவியருமே கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் எதை இனிஷியலைஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும். அப்போ தானே நம்மளால் ஒரு வெளியிலேருந்து இதை கால் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா பேஸ் கனெக்ஷனோட ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த கிளாஸ் நேம் போட்டுக்கிறேன், கெட் இன்ஸ்டன்ஸ்ன்னு போடுறேன். ஸோ கெட் இன்ஸ்டன்ஸ்ன்னு போட்டுட்டு இப்போ ஆல்ரெடி நமக்கு இங்கே இருக்க இன்ஸ்டன்ஸ் நல்லா இருந்தது, அதாவது நல்லாஸ்ன்னு உள்ள வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த நியூ டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஆஃப் இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம எப்படி அந்த கனெக்ட் பண்ணுறோங்கிற லாஜிக்லாம் நம்ம எழுதலை. ஜஸ்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகேவா? இப்போ ரிட்டர்ன் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அண்ட் வந்துட்டு இதுக்குள்ளே வாய்டு கனெக்ட்னு ஒரு இது க்ரியேட் பண்ணிப்போம். அது சும்மா இப்போதைக்கு கனெக்ட் பண்ணுறதை சிமுலேட் பண்ணுறக்கா பிரிண்ட் பண்ணுறது மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா?
சரி, நீங்கள் இன்றைக்கி வந்து சைடில் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறமா ஐல் பி ஆஸ்கிங் யூ அனதர் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ டைப் பண்ண ரெடியாக இருங்க. இன்றைக்கி விஎஸ் கோட்லாம் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ அலாங் திஸ் பேட்டர்ன். நீங்கள் பேட்டர்னை மொதல் கற்றுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அப்புறமா செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்குறது இஸ் ரெக்கமெண்டட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் கரெக்டாக. அப்போ வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் எந்த இதுவுமே இருக்காது, எந்த ஆப்ஜெக்ட்டுமே ஸ்டோர் ஆகிருக்காது. அப்போ என்ன ஆகிடும், எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது நல்லுன்னு சொல்லி ஒரு கனெக்ஷன் க்ரியேட் ஆயிரும். அதுக்கடுத்து எத்தனை தடவை நீங்கள் இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் கூட ஒரே இன்ஸ்டன்ஸை தான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்னன்னா ஒரு சிங்கிள் கனெக்ஷன் தான் என்டையர் டேட்டா பேஸ்க்கே வந்துட்டு எத்தனை தடவை க்ரியேட் பண்ணாலும் கொடுக்க போகுது. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, நம்ம திருப்பி மல்டிபிள் டைம்ஸ் டிபி கனெக்ட் பண்ண மாட்டோம். அதனால வந்துட்டு எனக்கு வந்து சிஸ்டம் ஓவர்லோட் ஆகாது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இன்னொன்று என்னென்னா வந்துட்டு இப்போ 2 பேர் அட் அ டைம் 2 கனெக்ஷன் டிபியில் அட் அ டைம் இருக்குன்னு வைங்களேன். எது ரைட் பண்ணணும், அந்த மாதிரி ரேஸ் கண்டிஷன், அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது. இப்போ இந்த கோடில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. நம்ம இதை எழுதுனது என்ன ரீசன்னா, எனக்கு வந்துட்டு அட் அ டைம் 2 இது க்ரியேட் ஆகக்கூடாதுன்ட்டு. ஆனால் இப்போ இதே ஃபங்க்ஷனை இஃப் ஐ எம் காலிங் இன் 2 டிஃப்ரெண்ட் த்ரெட் அப்படின்னா, த்ரெட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, பேரலாக 2 செட் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம த்ரெட்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படின்னா என்ன ஆகிடும்னா வந்துட்டு திஸ் கேன் ஸ்டில் கெட் எக்ஸிக்யூட்டட் ட்வைஸ் வித்தவுட் என்ன சொல்ல, இதை 2 தடவை நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி அது சிச்சுவேஷன்ஸ் வரலாம். இந்த கண்டிஷன் செக்காக ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இது உள்ளே இருக்க கண்டிஷன் வந்துட்டு ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த மாதிரி இடத்துல இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை மட்டும் இந்த பேராமீட்டர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகிடும்னா, ஜாவா வந்துட்டு ஒரு த்ரெட்டில் இது ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா வந்துட்டு இன்னொரு த்ரெட்டுக்கு இது கொடுக்காது, ஆக்சஸ் கொடுக்காது. ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட் போடுறதுனால என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு 2 த்ரெட்டில் அட் அ டைம் ரன் ஆகும் போது ஒரு த்ரெட்டுக்கு தான் லாக் கொடுக்கும். அது ரன் ஆகி முடிச்சக்கப்புறம் தான் அடுத்த த்ரெட்டுக்கு இதுக்கு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு பர்மிஷன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். ஆர் வந்துட்டு மியூடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஜாவாவில் வந்துட்டு ஐம் நாட் ஷுர் மியூடெக்ஸ்க்கு வந்து டேரக்ட் ஆக்சஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. அது என்ன பண்ணுவோம்னா, சிஸ்டம்லேயே ஒரு ஓஎஸ் லெவலில் ஒரு லாக் ஃபைல் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இங்கே மியூடெக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆனதுக்கப்புறம் மியூடெக்ஸ் லாக் எடுத்து விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக் எழுதலாம். பட் ஐம் நாட் டிஸ்கஸிங் இட் ஹியர். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் ட்ரை இட் அவுட். அண்ட் அப்புறமா குரூப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இல்லையான்னு வி கேன் வெரிஃபை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரே நிமிஷம். ஸோ ஆக்சுவலாக சிங்க்ரனைஸ் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் அப்போ. ஸோ அதை மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தான். ஓகே. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. இப்போ நான் டேட்டா பேஸ் கனெக்ஷன் சொன்னேன்ல, இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்ம எடுத்துப்போம். அங்கே வந்து லாக் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ப்ரௌசரே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ரௌசரில் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணோம் நீங்கள் லாக் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ மல்டிபிள் டேப் ஓப்பன் ஆனாலும் ஒரே லாகர் தானே இருக்கும். எத்தனை டேப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எப்படி தான் இருக்கும், ஒரே சிங்கிள் இதாக தானே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் யாராவது டைப் பண்ணலாமா? சரி, நீங்கள் உள்ளே வந்து லாஜிக்கலாக இல்லைன்னு அவசியம் இல்லை. இந்த பேட்டர்னில் அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு சும்மா அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? See, even if your answer is wrong, பிரச்சனை இல்லை. என்னென்னா வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? எத்தனை பேர் டைப் பண்ணிகிட்ருக்கீங்க ஆர் ஆன்சர் இது பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுறதுக்கு ஈஸியராக இருக்கும். ஓகே, 1 கௌசிக்ராம் மட்டும்தான் பண்ணிட்டுருக்கீங்களா? மித்தவங்களுக்கு எதுவும் புரியலையா நான் சொன்னது?
see if you are not அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் கிளியர்லினா இப்போயே சொல்லிடுங்க. நம்ம இன்றைக்கி மொத்தமாகவே 4 டிசைன் பேட்டர்ன் தான் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த 4 தெளிவாக கவர் பண்ணிப்போம். இன்றைக்கி நம்ம வந்து கிரியேஷனல் பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுறோம். ஸோ கிரியேஷனல் பேட்டர்ன்ஸ் எசென்ஷியலாக என்னென்னா வந்துட்டு நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அதை ரிலேட் பண்ணி வர பேட்டர்ன்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் போகும்போது அதுக்கேற்ற அந்த கீவேர்ட்ஸ்க்கு ஏற்ற லைக் இப்போ ஸ்ட்ரக்சரல்னால் வந்துட்டு நீங்கள் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க, உள்ளே எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறீங்கன்ற பேட்டர்னில் இருக்கும். பிஹேவியர்லாம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரியேஷனல் மட்டும்தான். ஓகேவா? ஸோ கிரியேஷனலில் நம்ம 4 மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 இன்றைக்கி தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு போட்டு பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கௌஷிக் ராம் வந்து ஒரு இது போட்டிருக்காங்க, நம்ம அதை பார்ப்போன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னென்னா வந்துட்டு ப்ரௌசர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரௌசருக்கு ஒரு லாக் வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு கண்டிஷன் எழுதணும். என்னென்னா இங்கே நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ண, அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அது எதுக்கு செக் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஏற்கனவே இந்த பர்டிகுலர் இது இருந்தது அப்படின்னா வந்துட்டு வி நீட் நாட் கிரியேட் திஸ் அகேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே லாகுன்றது வந்துட்டு ஆல்ரெடி நல்லா இருந்தது அப்படின்னா, ஐ மீன் நல்லா இருந்துச்சுன்னா வி ஆர் கோயிங் டு கிரியேட் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். ஜஸ்ட் வில் ரிட்டர்ன் தட் லாக் ஆப்ஜெக்ட் எல்லாம். ஓகேவா? ஸோ இப்போ கௌஷிக் ராம் கொடுத்த எக்ஸாம்பிள் புரியுதா? ஓகே. நம்ம அடுத்து சிவகுருன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம அதையும் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாய்ஸ் மேனேஜர்னு வாய்ஸ் கால் மேனேஜர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யூ ஹாவ் அன் இன்ஸ்டன்ஸ். இப்போ நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இல்லைனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கும் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அகெயின் திஸ் இஸ் வெரி சாலிட் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ என்னென்னா வந்துட்டு இப்போ எசென்ஷியலாக இந்த பேட்டர்னோட கோல் என்ன அப்படின்னா, எத்தனை தடவை இருந்தாலும் எனக்கு குளோபலாக ஒரே ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். நான் எத்தனை தடவை இந்த கிரியேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும். ஓகேவா? ஸோ கெட் இன்ஸ்டன்ஸுங்கிறது எசென்ஷியலி கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அதுதான் இந்த இதோட மெயின் கான்செப்ட். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது போகலாமா? அது புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும்? புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க. வி கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேட்டர்ன். ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்னென்னா ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரி மெத்தடுன்னு சொல்லுவாங்க, ஃபேக்ட்ரி பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா நம்மளோட சூப்பர் மார்க்கெட் இதில். ஸோ அந்த எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி வில் ஹாவ் அன் திங் ஹியர். ஓகேவா? ஸோ நேற்று க்ரியேட் பண்ண மாதிரியே மொதல் பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று ஒரு பேமெண்ட் மெத்தட் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம அதையும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அகெயின் வி இம்ப்ளிமெண்ட் திஸ் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி பே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே நம்ம பப்ளிக்குன்னு சொல்லிட்டு இது எதுவும் டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணல. ஸோ வி ஆர் ஜஸ்ட் மென்ஷனிங் அஸ் வாய்ட். ஓகேவா? நம்ம இங்கே வந்து பிரிண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பெய்டு வித் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா?
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு we are going to implement ஒன் மோர் திங். ஸோ நம்ம கேஷ் பண்ணியிருந்தோம்ல லென்த்து. ஸோ இன்னைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ பேபால் அப்படின்னு நான் போடுறேன். யூ கேன் டூ ஜிபே ஆர் சம்திங், உங்கள் விஷ் தான். ஓகேவா? ஸோ இதை வந்து அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து ரெண்டு இன்டர்ஃபேஸ் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி ரெண்டு டைப் ஆஃப் பேமெண்ட் மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம யூஸ்வலாக நேற்று என்ன பண்ணோம், பேமெண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிடுவோம். எனக்கு என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அதோட இதை க்ரியேட் பண்ணி, இப்போ கிரெடிட் கார்டு வேணும்னா இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணி நான் உள்ளே பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் பேன் கொடுத்துருவேன். கரெக்டாக? இப்போ நான் ஒரு தடவையும் புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், ஒரு இஃப் கண்டிஷன் போடணுமா? நான் கிரெடிட் கார்டு கேட்டிருந்தேன்னா கிரெடிட் கார்டுக்கு வருது, பேபால் கேட்டிருந்தேன்னா பேபாலுக்கு வருது. நான் ஒரு இஃப் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ண போகிறேன்னா பேமெண்ட் ஃபேக்ட்ரின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கெட் பேமெண்ட் மெத்தடுன்னு மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுத போகிறோம். இதை நீங்கள் ஸ்டாட்டிக்காகவே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, நமக்கு பேமெண்ட் ஆப்ஜெக்ட் தானே ரிட்டர்ன் பண்ண போகுது. அதாவது இந்த இன்டர்ஃபேஸுக்கு காம்பேட்டபிளாக இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டாக தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதை போட்டுட்டு ஸோ கெட் பேமெண்ட் மெத்தடுன்னு போட்டுரும். ஸோ இதுக்குள்ளே வந்து டேரெக்டாக ஸ்ட்ரிங் டைப்பை மட்டும் பாஸ் பண்ணால் போதும், என்ன டைப் ஆஃப் இது வேணும் நமக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் எழுதிக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வந்துட்டு கிரெடிட் கார்டாக இருந்தது அப்படின்னா, ஸோ நான் கிரெடிட்டுன்னு மட்டும் வச்சுக்கிறேன். இட் இஸ் யோர் விஷ் தான், நீங்கள் இங்கே என்னன்னாலும் கீவேர்டு இது பண்ணிக்கலாம். கேன் ஆக்சுவலி ஸ்ட்ரிங்கை வந்து லோவர் கேஸாக மாற்றிட்டு ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் நீங்கள் எழுதலாம். அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் ஆக்சுவலாக. இங்கே வந்து we are just doing ரிட்டர்ன் மட்டும் பண்ணுறோம். ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி மட்டும் we are just ரிட்டர்னிங். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பிரேக் போட்டுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பிரேக் தேவையில்லை அந்த இடத்துல இந்த இதுக்கு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதிடுவோம் இல்லையா? ஸோ கண்ட்ரோல் வில் கோ அவுட் எனிவே. ஸோ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் கேசஸ் மட்டும் இந்த இடத்துல எழுதலாம். ஸோ ஒரு டிஃபால்ட் கேஸ் இருக்கும் இல்லையா, யாராவது ஒரு ஆள் தப்பாக இன்புட் கொடுத்துட்டா, ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணிடலாம்னா யூ கேன் ஜஸ்ட் த்ரோ அன் எரர். இந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டட் இன்புட்டு ஆர் இல்லீகல் ஆர்குமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது த்ரோ பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா எரர்ன்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்படி எரர்ன்னு போட மாட்டோம், நம்ம அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு இது போடுவோம். பட் ஸ்டில் இப்போ சும்மா எக்ஸாம்பிள்ன்றனால இந்த இடத்துல எரர் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எசென்ஷியலாக என்ன பண்ணிட்டோம்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு இப்போ இது வந்துட்டு என்னோட லைப்ரரி கோடுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? என்னோட கிளைண்ட் இப்போ இந்த கோடு, அதாவது கிளைண்ட் ஆஸ்இன் சம்மன் ஹூஸ் யூட்டிலைசிங் திஸ் கோடு இதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்களோட மெயின் மெத்தடில். ஸோ நம்ம இதை மெயினில் எழுதுவோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் வந்து பேமெண்ட்டுன்னு ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, டாட் கெட் இன்ஸ்டன்ஸ்ன்னு போட்டு அவங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை பாஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் வேணும்னா கிரெடிட்ன்ற ஸ்ட்ரிங்கை மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஒரு இஃபல்ஸாக அவங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஓகேவா? ஸோ இவங்க இப்படி மட்டும் பாஸ் பண்ணால் போதும், அவங்களுக்கு என்ன இது வேணுமோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பே டாட் சம் ஃபங்க்ஷன், ஆல்ரெடி இங்கே என்ன ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருந்தோம், வாய்ட் பேன் தான் இருந்ததா? ஓகே, இதை மட்டும் அவங்க பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைக் கிளைண்ட் ஆஸ் இந்த கோட் தட் இஸ் யூட்டிலைசிங் திஸ் பர்டிகுலர் கிளாஸ் என்ன பண்ணியிருக்குன்னா ரொம்ப அப்ஸ்ட்ராக்டடாக அதுக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கு. கரெக்டாக? இங்கே வந்துட்டு நான் ஒரு பேமெண்ட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா இஃபல்ஸ் எழுதி அது என்ன டைப் ஆஃப் இன்புட்டுன்னு செக் பண்ணி அதுக்கேற்ற கிளாஸை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இங்கே கிடையாது. ஸோ எவ்ரி திங் ஹாஸ் பீன் ஹேண்டில் இன்சைட் த பேமெண்ட் ஃபேக்ட்ரி. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃபேக்ட்ரி மெத்தடோட ஒரு இது. ஸோ இங்கே என்ன பண்ணிடுவோன்னா எசென்ஷியலாக ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்போ நிறையா இது எனக்கு சப் கிளாஸஸ் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகிடும்னா
we can just pass in the input into the factory. நம்ம சாலிட் பிரின்சிபல்ஸில் ஓப்பன் க்ளோஸ்ட் பிரின்சிபல் ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? கோட் மஸ்ட் பி ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன், க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன்னு. ஸோ அந்த பிரின்சிபல் அது ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, நாளைக்கு வந்துட்டு நான் புதுசாக ஒரு கிளாஸ் இங்கே க்ரியேட் பண்ணுறேன், மேபி கேஷ்ன்னு நம்ம ஒன்று இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் டைரெக்டாக இங்கே வந்துட்டு கேஷ்ன்னு நான் போட்டுட்டேன், ஓகேவா? இப்போ நான் இங்கே என்னது மட்டும் ஆட் பண்ணால் போதும்னா, என்னோட இன்டர்னல் பேமெண்ட் இதை தான் நான் கோடை மாற்றுறேன். நான் கிளைண்ட்டோட கோடை எதுவுமே மாற்றல. அதாவது இந்த பேக்கேஜை இந்த கிளாஸை யூட்டிலைஸ் பண்ணுற இந்த பர்டிகுலர் கோடை நான் வந்து மாற்றலை, இங்கே உள்ளே இருக்க கோடை தான் நான் மாற்றுறேன், ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா, நான் இதை ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணிட்டேன். இந்த யூட்டிலைஸ் பண்ணுற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோன்னா, நான் ஜஸ்ட் இங்கே கேஷ்ன்னு மட்டும் கொடுத்தா போதும். நான் இதை ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொன்னால் மட்டும் போதும், கரெக்டாக? அவங்க கோடில் போய் நான் எந்த சேஞ்சும் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது வந்து ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும். இது வந்து இட் இஸ் அகெயின் வெரி ஹைலி மெயின்டைனபிள் ஸ்ட்ரக்சர் கோடிங்க்கு, ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு எழுதுறீங்களா? ஸோ நான் ஒரு 2-3 இது சொல்கிறேன், நீங்கள் அதை பேஸ் பண்ணி எழுதுங்க. என்னென்னா வந்துட்டு யூ கேன் ஹாவ் சம், ஓகே, எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் மோர். எந்த பார்ட்டை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்? பர்டிகுலராக எதுவும் செக்ஷன் உனக்கு புரியலையா, இல்லை ஃப்ரம் த ஸ்டார்ட்? ஓகே, லாஸ்ட் ஒன். ஸோ அதாவது என்னென்னா, யூ ஹாவ் அன் இன்டர்ஃபேஸ், ஓகேவா? இப்போ இந்த இன்டர்ஃபேஸுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு தான் நீ வந்து ஒரு இஃபல்ஸ் போட. இப்போ நம்ம நேற்று கோடு கூட பார்ப்போமா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு? ஓகேவா? ஸோ நீ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணியிருக்க? ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம ஒரு இது க்ரியேட் பண்ணோம், கரெக்டாக? அதில் வந்து கேஷ் பேமெண்ட்டுன்னு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி, அந்த இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் கிரெடிட் கார்டு இதுன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி பே பண்ணியிருந்தோம், கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கோட்லேயே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்விட்ச் கேஸ் வச்சு அது கேஷாக கிரெடிட் கார்டாக நம்ம செக் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? இப்போ நாளைக்கு நான் இன்னொரு டைப் ஆஃப் பேமெண்ட் உள்ளே கொண்டு வரேன். லெட்ஸே இப்போ இங்கே பேபால் நம்ம நேற்று இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் புதுசாக இன்னொரு கேஸ் எழுதணும், என்னோட இந்த கோடை நான் உட்காந்து மாடிஃபை பண்ணிருக்கணும், கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபேக்ட்ரி மெத்தடில் இப்போ நான் எழுதிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த 3 கிளாஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இங்கே நான் என்னோட பேமெண்ட் ஃபேக்ட்ரிங்கிற கிளாஸில் நான் வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஸ்விட்ச் கேஸ் எழுதிட்டு ரிட்டர்ன் மட்டும் பண்ணுறேன் ஆப்ஜெக்ட்னா, எனக்கு என்ன ஆயிரும், இங்கே வந்து ஜஸ்ட் கெட் இன்ஸ்டன்ஸுன்ற ஃபங்க்ஷனை மட்டும் நான் கால் பண்ணால் போதுமா? கெட் பேமெண்ட் மெத்தடுன்றதை மட்டும் நான் கால் பண்ணால் போதுமா? நான் வந்துட்டு திருப்பி இன்னொரு இஃபல்ஸ் எழுத தேவையில்லை. என்னோட யூட்டிலைஸ் பண்ணுற இடத்துல நான் வந்துட்டு எழுத தேவையில்லை. இந்த பேமெண்ட் ஃபேக்ட்ரி கிளாஸோட இதை மட்டும் கால் பண்ணால் போதும், கரெக்டாக? ஸோ அதுதான் என்னென்னா வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் பாஸ் தி ஸ்ட்ரிங் ஆஸ் அன் இன்புட் இன் டு தட் ஃபங்க்ஷன். உனக்கு வந்து என்ன தேவையான ஆப்ஜெக்டோ அதை மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபேக்ட்ரி கிளாஸ் வந்து நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? இப்போ புரியுதா? ஓகே, டன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா வந்துட்டு, யூ கேன் ஹாவ் லைக் கார் அண்ட் பைக் ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அவங்க தேர்டாக நியூ டைப் ஆஃப் ஒரு வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அங்கே எப்படி ஃபேக்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி யூ கேன். ஸோ அது லிட்ரலி ஒரு ஃபேக்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆர் வந்துட்டு யுவர் கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஃபோன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபோன் எக்ஸாம்பிளே எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஸோ யாராச்சும் இப்போ டைப் பண்ணிட்டு இருக்கீங்க ஆன்சர் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு டைப் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, குட். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். எப்போவுமே ஆன்சர் பண்ணுறது ஒரு 4-5 பேர் தான் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. மித்தவங்களும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே மித்தவங்க அடுத்து உங்களை பார்த்து இன்னும் ஒரு 4-5 பேர் ஸ்டார்ட் ஆன்சரிங். நல்லா இன்ட்ராக்டிவாக போச்சுன்னா உங்களுக்கும் அட்டன் பண்ண இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும், ஓகேவா?
ஓகே. ஸோ பிரவீன் ஆகாஷ் வந்துட்டு ஒரு கேம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். யூ நீ நாட் எக்ஸாக்ட்லி திங்க் ஆஃப் சம்திங் வெரி, என்ன சொல்ல, மண்டேனா நீங்கள் டெய்லி பண்ணுறதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல வரல. ஸோ இங்கே எண்டு ஃபேக்ட்ரின்னு பேர் வச்சு கூட நேமிங் கன்வெக்ஷன் முக்கியம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஜிடிஎஃப்ஐ கேமில் எண்டில் யூ ஆர் சப்போஸ் டு கில் எனி ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ். ஸோ அந்த கான்செப்டில் ஹேஸ் ரிட்டன். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் கிளாஸ் ஃபார் பர்டிகுலர் கேரக்டர் அண்ட் அனதர் பர்டிகுலர் கேரக்டர். ஸோ எண்டில் வந்துட்டு யூ ஹாவ் அ ஃபேக்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் மட்டும் பாஸ் பண்ணால் போதுன்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதை ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, குட். ஸோ கொஞ்சம் வயலண்ட்டாக இல்லாத எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டைம் கொடுத்தா இட் வில் பி பெட்டர். ஓகேவா? ஓகே. ஸோ கௌசிக் ராம ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹோண்டா மேனுஃபேக்சர்ஸ் போத் கார் அண்ட் பைக். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஹி ஹாஸ் ரிட்டன் இன்டர்ஃபேஸ் அண்ட் கிளாஸஸ். ஃபேக்ட்ரி எங்கடா இருக்குது இல்லை? See, you have to write a class called Honda Factory or something. ஓகேவா? அண்ட் இன்னொரு இது என்னென்னா வந்துட்டு, ப்ளீஸ் எப்போவுமே கிளாஸ் நேம் எழுதும் போது பீட் எனி ப்ராக்டிஸ் செக்ஷனாக இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? எப்போவுமே கிளாஸ் நேம் வந்து கேப்ஸில் ஸ்டார்ட் பண்ணி பழங்க. இந்த நேமிங் கன்வென்ஷன்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே கொண்டு வந்தால் தான். அப்புறம் அந்த ஃப்ளையில் வந்துட்டு சடனாலாம் அது வராது. ஓகேவா? ஸோ இங்கேயுமே யூ சி யூ ஹாவ் டு நேம் திஸ் as கேபிட்டல் எம். இது ஓகே. அது வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்டர்ஸ் தான். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக அடுத்து கோட் எழுத ஆரம்பிக்கும் போது அது இதுவாக வரும். ஓகேவா? ஸோ நான் இங்கேயும் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு என்னது, ஹோண்டான்றது தான் இஸ் யுவர் கிளாஸ் நேம். ஸோ சாரி, இன்டர்ஃபேஸ் நேம். ஸோ அதை போட்டுட்டோம். அண்ட் மேனுஃபேக்சர்ன்றது தான் யுவர் ஃபங்க்ஷன். ஸோ அதை அப்படியே இங்கே உள்ள பாஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கே இல்லைன்னா கெட்டு வெஹிக்கிள் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் டைப் போட்டுட்டு யூ கேன் ஜஸ்ட் மாடிஃபை திஸ் as கார், பைக் அண்ட் பேட்ரி. ஓகே, நான் அதை கொஞ்சம் லைட்டாக எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு போட்டிருந்தேன். சாரி எனக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஈவின் போட்டிருக்கலாம். ஓகே, ஸ்டில் ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதில் வந்துட்டு நியூ அந்த கிளாஸ் நேம் அப்படியே ஜஸ்ட் யூ கேன் பிரிண்ட் இட். ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணிட்டோம், நீங்கள் வந்து இந்த கெட் வெஹிக்கிள் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு திஸ். நீங்கள் புதுசாக போய் இன்னொரு இது எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே, அகெயின் குட் எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்ததுக்கு மித்தவங்களும் எக்ஸாம்பிள் கொடுத்தா இட் வில் பி பெட்டர். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஆர் டூ யூ நீட் சம் மோர் எக்ஸ்ப்ளனேஷன்? எங்கேயும் இன்னும் நிப்பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்டர்ன் போகலாம். இது வந்து என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரின்னு ஒரு பேட்டர்ன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபேக்ட்ரி பேட்டர்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னென்னா வந்துட்டு ஒரு பட்டன் வச்சுக்குவோம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு பட்டன் இருக்குன்னா லைட் தீம் பட்டன், டார்க் தீம் பட்டன் பி ஸ்விட்சிங் இல்லையா? ஸோ அதுக்கு முதல்ல இன்டர்ஃபேஸ் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த பட்டன் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணால் தான் நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துப்போம். இந்த பட்டன் கிளிக் ஆகிறது அதெல்லாம் நம்ம எழுதலை. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஸ்ட்ரக்சராக தான் பார்க்க போகிறோம். ஓகேவா?
ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நான் பிரிண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூ ஹவ் கிரியேட்டட் அ லைட் பட்டன். இப்போ ஒரு டார்க் தீம் பட்டன் கிரியேட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? இது அப்படியே ஒரு க்ளோன் எடுத்துக்கலாம். யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு சேஞ்ச் திஸ் லைட் டு டார்க். பட் ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள இஃப் யூ ஆர் ரியலி கிரியேட்டிங் திஸ்னா நமக்கு லாஜிக் மாறும். இப்போ நம்ம அது சும்மா ஸ்ட்ரக்சர் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றனால வி ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் திஸ் அவுட். ஓகேவா? இப்போ லெட்ஸ் அஸ்யூம் நான் வந்துட்டு மல்டிபிள் யூஐ எலமெண்ட்ஸ்க்கு இதே இதை பண்ணுறேன்னு வச்சுப்போம். நான் ஒரு தடவையும் போயிட்டு வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? சரி, அதாவது வெயிட், நான் அதை உங்களுக்கு டைப் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். நான் அதை சொல்லிட்டு பண்ணுறதோட இஃப் யூ see this it will be much better. UI ஃபேக்டரின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு கிரியேட் பட்டன்ன்றதை கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அதை கிரியேட் பட்டன்றதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் கீழே அதோட பிஹேவியர் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு யூஐ ஃபேக்டரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். ஸோ அதாவது என்னென்னா எசென்ஷியலாக வந்துட்டு மொத்தமாக லைட் தீமுக்கெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரி, டார்க் தீமுக்கெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரி எழுதுகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி பட்டனுக்கு தனியாக ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம அதை வந்துட்டு உள்ளுக்கு இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து டார்க் தீமுக்கு ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ 2 டைப் ஆஃப் ஃபேக்ட்ரி வச்சு அதுக்கப்புறமா பட்டன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அஸ்யூமிங் இப்போ நான் ஒரு குரூப் ஆஃப் இது பண்ண போகிறேன். இப்போ பட்டன் மட்டும் இருக்காது இல்லையா? ஸ்விட்சும் இருக்கும், வேறு என்ன சொல்லலாம், ஸ்லைடர் இருக்கும், யூ வில் பி ஹேவிங் வால்யூம் லெவல் இண்டிகேட்டர்ஸ். இது எல்லாமே வந்துட்டு எனக்கு யூஏயில் இருக்கும். ஸோ நான் எல்லாத்துக்கும் ஒரு சிங்கிள் இன்டர்ஃபேஸ் கொடுக்க முடியாது இல்லையா? அந்தந்த பர்டிகுலர் இதுக்கு நான் ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோட லோ லெவல் காம்பனன்ட்ஸ்க்கு நான் ஒரு ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே குரூப் பண்ணுற இடத்துலையுமே ஐ ஹாவ் அனதர் டைப் ஆஃப் ஃபேக்ட்ரி. ஓகேவா? ஸோ இப்போ நாளைக்கு வந்துட்டு ஸ்விட்ச்னு வருதுன்னா இங்கே அதுக்கு ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் பி ஹேவிங் அனதர் கிளாஸ். அதுக்கப்புறம் அங்கே கிரியேட் ஸ்விட்ச்னு உங்களுக்கு கிரியேட், அப்புறம் அதை வந்துட்டு ஃபேக்ட்ரியில் இன்க்ளூட் பண்ணிப்பீங்க. ஸோ அது என்னன்னா வந்துட்டு ஈவன் இஃப் மல்டிபிள் ஸ்மாலர் என்டிட்டிஸ் ஆர் தேர், உங்களுக்கு வந்துட்டு இட் வில் பி ஈஸியர் டு ஹேண்டில் வித் சிங்கிள் யூஐ ஃபேக்டரி இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ எசென்ஷியலாக அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரிங்கிறதுனா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு குட்டி குட்டியாக நிறையா ஃபேக்ட்ரி இது இருக்கும், பட்டனுக்கு, ஸ்விட்சுக்கு, ஸ்லைடருக்குன்ட்டு. அது எல்லாத்தையுமே யூஆர் அகெயின் இன்டகிரேட்டிங் இன்டூ அனதர் திங் கால்ட் அஸ் யூஐ ஃபேக்ட்ரி ஹியர். அதாவது மொத்தமாக குரூப் பண்ணி அதுக்கு நீங்கள் தனித்தனியாக அதை வச்சுருக்கீங்க, லைட்டு டார்க்கு தீம்ன்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு குட் எக்ஸாம்பிள் ஆஃப் இது. இப்போ இதே இது நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, லைக் ஹோண்டா மேனுஃபேக்சர்ஸ் பைக் காரன்ட்டு. இப்போ அஸ்யூமிங் ஹோண்டா மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணலாம், இன்னொரு கம்பெனியும் மேனுஃபேக்சர் பண்ணதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த எக்ஸாம்பிளை இப்போ அப்படியே இதோட ரிலேட் பண்ணி கேன் யூ ரைட் சம் கோட்? ஸோ எப்போவுமே ஆன்சர் பண்ணுற பீப்புள் ஆன்சர் பண்ணுங்கள், அண்ட் இன்னும் 2-3 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்து ஆன்சர் பண்ணால் இட் வில் பி பெட்டர். ஓகேவா? ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்னா இட் வில் பி வெரி ஈஸி. புரிஞ்சுதா நான் சொன்னது? புரியலைன்னா டவுட் இருந்தால் இப்போ கேட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி செஷன் வந்து அந்த பேட்டர்ன் முடிச்சுட்டு வில் க்ளோஸ். நாளைக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். நான் க்ரியேஷனல் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து மொத்தமாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணல உங்களை. ஓகேவா? நம்ம ஒரு கான்செப்டாகவே போவோம். ஸோ இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம டிபி மட்டும் பார்ப்போம், லைக் ஹவு டு கிரியேட், அதில் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணுன்ட்டு. தென் வி வில் ஸ்டார்ட் அவர் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும்.
ஏன்னா ஒருத்தரும் ஆன்சர் பண்ணல. சரி, நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டீங்கன்னா we can மூவ் ஆன். யாரும் டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? டைப் பண்ணிட்டு இருந்தா ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? இன்னொருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சரி, அப்படின்னா இல்லை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னு யாரும் இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களா? நான் இன்னொருக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னொருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, சரி, புரியலைன்னு அப்போயே கேட்டுருங்க. ஓகேவா? ரொம்ப ஹெசிடேட் பண்ணாதீங்க. சரி, அதாவது இப்போ என்னென்னா, ஐ ஹாவ் ஒன் டைப் ஆஃப் லைட் பட்டன் அண்ட் டார்க் பட்டன் வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் பட்டன்ன்ற இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி நான் க்ரியேட் பண்ணிடுவேன். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை மட்டும் பண்ணாமல் நான் இதுக்கு டேரெக்டாக ஒரு ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூஐ ஃபேக்ட்ரின்னு டேரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வி ஹாவ் போத் லைட் தீம் அண்ட் டார்க் தீம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு எசென்ஷியலானா, எனக்கு வந்துட்டு இதே மாதிரி நான் நாளைக்கு வந்து ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம், அஸ்யூமிங். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கும் யூ வில் ஹாவ் மல்டிபிள் டைப்ஸ் லைட் அண்ட் டார்க். லைட் ஸ்விட்ச் இருக்கும், டார்க் ஸ்விட்ச் இருக்கும், விச் வில் இம்ப்ளிமெண்ட் அன் இன்டர்ஃபேஸ் கால்டு ஸ்விட்ச். ஓகேவா? இப்போ அதையும் வந்து ஐ கேன் ஜஸ்ட் இன்டகிரேட் இட் ஓவர் த யூஐ ஃபேக்ட்ரி. ஸோ அங்கே வந்து ஸ்விட்ச் கிரியேட் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஓகேவா? இப்போ நான் இதை கொடுக்குறனால என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இப்படி பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு பட்டன் ஃபேக்ட்ரின்னு ஒன்று போட்டு க்ரியேட் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணாமல் நான் ஓவராலாக மொத்தமாக குரூப் பண்ணிட்டேன்னா, யூஐ எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக குரூப் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. ஸோ அதனால என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு என்ன, இப்போ வந்து அப்ட்ராக்டாக நான் ஒரு ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால இதுக்கு பேர் அப்ட்ராக்ட் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. நான் டேரெக்டாக வந்துட்டு பட்டனுக்கு ஒரு ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணல, மொத்தமாக எல்லா யூஏ எலமெண்ட்ஸ்க்குமே சேர்த்து ஒரு ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணிட்டேன், விச் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சுல அந்த இடத்துல. ஸோ அதனால தான் வந்துட்டு இது அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரின்னு பேர். இப்போ என்னென்னா, யூஐ ஃபேக்ட்ரியிலேருந்தே கேன் ஜஸ்ட் கால் வாட் எவர் டைப் ஆஃப் பட்டன் ஐ நீட். கரெக்டாக? ஜஸ்ட் வந்துட்டு லைட் ஃபேக்ட்ரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் பட்டன்னு கொடுத்தேன்னா எனக்கு லைட் பட்டன் வந்துடும். டார்க் ஃபேக்ட்ரிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு டார்க் பட்டன் கொடுத்தேன்னா இது வந்துடும். ஸோ இப்போ நான் அடுத்தடுத்து வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட் போட்டேன் அப்படின்னா கூட, ஸ்விட்சோ ஸ்லைடரோ ஏதோ கொடுத்தேன்னா கூட எனக்கு வந்துட்டு ஈஸியராக வந்துட்டு இட் வில் பி ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரியோட கான்செப்ட். நம்ம ஒன்றுமே இல்லை, ஃபேக்ட்ரியில் பார்த்த அதே தான். என்னென்னா வந்துட்டு இப்போ குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ பட்டனுன்றது ஒரு சின்ன பார்ட் ஆஃப் தட் யூஐ தானே, அது எல்லாத்தையும் மொத்தமாக குரூப் பண்ணி யூஐ ஃபேக்ட்ரின்னு நம்ம வச்சுட்டோம். ஸோ என்னென்னா, இப்படி இருக்கனால வந்துட்டு எனக்கு மல்டிபிள் இது நான் லைக் பட்டன் மாதிரி மல்டிபிள் எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணால் கூட ஒரு சிங்கிள் பிளேஸ்லேருந்து ஐ கேன் ஹேண்டில் எவ்ரி திங். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரின்னு மீன் பண்ண வரோம். இப்போ புரிஞ்சுதா? ஓகே, ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் தட் எக்ஸாம்பிள். நான் இன்னும் ஒரு 2 minutes கூட வெயிட் பண்ணுறேன். சம்மன் ஆன்சர் பண்ணிங்கன்னா we can move ahead. ஓகேவா? கௌஷிக் ராம் எப்பயும் ஆன்சர் பண்ணல, என்னாச்சு? லைக் முந்தா நேற்று செஷன்லலாம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க, இன்றைக்கி வந்து அப்படியே எல்லாம் டல்லாக உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிங்கன்னா மித்தவங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் புரியலைன்னா நீங்கள் முதலே புரியலைன்னு கேட்டுட்டீங்க, இல்லை எக்ஸ்பிளைன் அகேன். ஸோ அதுக்கெல்லாம் ஹெசிடேட் பண்ணாங்க. இப்போ தானே திருப்பி சொன்னாங்க, இன்னொருக்கு சொல்லுவாங்களாலாம் யோசிக்காதீங்க. இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங்னா இன்னொருக்கு கூட சொல்லுங்கள், அகெயின் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா?
ஓகே. எழுதிட்டு இருக்கியாடா? அதனால ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கியா இல்லை டவுட்டா? ஓகே ஓகே, எழுது எழுது இல்லை வெயிட். ஓகே, இன்னொருக்கா இல்லை எக்ஸ்பிளைன். ஓகே கௌஷிக், நம்ம எழுதட்டும். திருப்பி இன்னொருக்க கூட இல்லை எக்ஸ்பிளைன், ஓகேவா? ஸோ இருங்க, நான் உங்களுக்கு இன்னும் டைப் பண்ணி காமிச்சிட்டேன்னா யூ வில் ஃபீல் மச் கான்ஃபிடென்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம யூஸ்வலாக எப்படி ஃபேக்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்? உனக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் கரெக்டாக. ஒரு பட்டன் ஒன்று இன்டர்ஃபேஸ் வச்சுட்டு லைட் பட்டன் டார்க் பட்டன் 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணியிருப்பேன், யூ வில் பி ஹேவிங் அ கிளாஸ் கால்டஸ் பட்டன் ஃபேக்ட்ரின்னு ஒரு கிளாஸ் வச்சுருப்பேன் கரெக்டாக. அதுக்குள்ளே வந்துட்டு இஃபெல்ஸ் எழுதி லைட் பட்டனாக இருந்தால் லைட் பட்டனை ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை டார்க் பட்டன் இருந்தால் டார்க் பட்டன் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம எழுதியிருப்போம். இது வந்து ஃபேக்ட்ரி மெத்தடில் நம்ம எதுக்கு பண்ணியிருந்தோம்னா ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுன்றதுக்காக நான் வந்துட்டு ஜஸ்ட் இது பண்ணியிருந்தேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுப்போம். இப்போ நான் இதே மாதிரி எத்தனை ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணி யோசிச்சுப்பாரு. பட்டனுக்கு ஒரு ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணணும், ஸ்லைடருக்கு ஒரு ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணணும், ஸ்விட்சுக்கு ஒரு ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணணும். இது எல்லாமே யூஐ எலமெண்ட்ஸ் தானே, ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் இப்படி தனித்தனியாக க்ரியேட் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும், ஐ வில் பி ஹேவிங் மல்டிபிள் ஃபேக்ட்ரிஸ் டு டீல் வித், மல்டிபிள் ஃபேக்ட்ரி கிளாஸஸ் டு டீல் வித், ஓகேவா? ஒரு இதுக்கும் நான் வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி கிளாஸ் போட்டு நான் எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நான் இதை அப்படியே இன்னொரு ஸ்விட்சுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணோம், ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு அகெயின் லைட் ஸ்விட்ச் டார்க் ஸ்விட்ச்னு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இது இம்ப்ளிமெண்ட் ஸ்விட்ச் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ ஸ்விட்ச்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்மில் ஒரு டாகிள் மாதிரி வரும்ல, ஆப்ட்-இன் ஆப்ட் அவுட்ன்ட்டு, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் அந்த ஸ்விட்சுன்ற இன்டர்ஃபேஸும் போட்டுட்டேன், இதுவும் இருக்குது. இப்போ நான் இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணால் எனக்கு ஐல் ரெக்வயர் மச் மோர் டைம், ஓகேவா? ஸோ ஒன்றுத்துக்கும் தனியாக ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணால் அதை கால் பண்ணும்போது அதோட ஃபேக்ட்ரி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மொத்தமாக யூஐ ஃபேக்ட்ரின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு ஒரு கிரியேட் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ கிரியேட் ஸ்விட்ச்னு போட்டுட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபேக்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஐம் ஹேவிங் மல்டிபிள் கிளாஸஸ், ஓகேவா? லைட் தீமாக இருந்தால் அதுக்கேற்றாப்புல ஒரு கிளாஸ், டார்க் தீமாக இருந்தால் அதுக்கேற்றாப்புல ஒரு கிளாஸ்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டேரெக்டாகவே வந்துட்டு என்னோட லைட் அண்ட் டார்க் தீமில் வந்துட்டு ஐ கேன் கோ அண்ட் கிரியேட் அ நியூ ஃபங்க்ஷன் ஃபார் ஸ்விட்ச், ஓகேவா? ஸோ கிரியேட் ஸ்விட்ச் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு ஒரு யூஐ ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டு ஐ கேன் கிரியேட் மல்டிபிள் எலமெண்ட்ஸ். இப்போ பட்டனும் கிரியேட் பண்ண முடியும், ஸ்விட்சும் கிரியேட் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ இப்போ நான் தனித்தனியாக பட்டனுக்கு ஒரு ஃபேக்ட்ரி, ஸ்விட்சுக்கு ஒரு ஃபேக்ட்ரின்னு எழுதாமல் மொத்தமாக ஒரு ஃபேக்ட்ரி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து எனக்கு லைட் அண்ட் டார்க் தீம் நான் பிரிச்சுக்கிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து ஒரு தடவையாக நான் பட்டன் ஃபேக்ட்ரியோ ஆர் வந்துட்டு ஸ்விட்சுக்கு ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை ஸ்லைடருக்கு ஒரு ஃபேக்ட்ரியோ நான் போய் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை, ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு மீன் பண்ண வராங்க, ஓகே? ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்ம அகெயின் டார்க் இதுக்கு அந்த லைட் இதுக்கு வந்து வி ஹவ் கிரியேட்டட். புரிஞ்சுதா? ஓகே, கௌஷிக் நீ முடிச்சிட்டியாடா? சரி, ஓகே. ஐ திங்க் அவங்க கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிளாஸ் டைம் லிமிட்டடாக இருக்கனால ஐ வில் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் டாபிக். நீ எழுதிட்டுறா, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் அகெயின் ஐ வில் கம் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் எக்ஸாம்பிள் டூ, ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபைனல் பேட்டர்ன், அதாவது ஃபைனல் பேட்டர்ன் கிடையாது, இதில் இன்னும் நிறையா டைப்ஸ் ஆஃப் கிரியேஷனல் பேட்டர்ன்ஸ் இருக்குது. எசென்ஷியலாக நிறைய யூஸ் பண்ணுற பேட்டர்ன்ஸை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதில் இந்த 4 நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி. இன்னுமுமே நிறையா இருக்குது. லைக்
நீங்கள் கிரியேஷனல் பேட்டர்ன்ஸு நீங்கள் போய் இஃப் யூ சர்ச்னா இன்னும் நிறையா பேட்டர்ன்ஸ் வரும். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் படிக்கலாம். பட் மெஜாரிட்டியாக ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுறது இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஓகே, கௌஷிக் வந்து ஆன்சர் கொடுத்துட்டா. ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு தீம்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சு யூ ஹவ் கிரியேட்டட் டிஸ்பிளே குட். ஸோ அதுக்கு ஒயிட் தீம் இம்ப்ளிமெண்ட்ஸ் டிஸ்பிளே அண்ட் பிளாக் தீம் இம்ப்ளிமெண்ட்ஸ் டிஸ்பிளே. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனாலிட்டின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்சைட் தட் யூ ஹவ் காலிங் தீஸ் திங்ஸ். இது கொஞ்சம் அப்ட்ராக்டாக, ஐ மீன் அப்ட்ராக்டாக என்ன சொல்ல, ரொம்ப வேகாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன் தான், தப்பு இல்லை. ஓகேவா? எசென்ஷியலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைட் விண்டோக்கு வருது. இப்போ நம்ம மேலே தீம் கான்செப்டில் பார்த்த மாதிரி ஹி ஹாஸ் இம்ப்ளிமெண்டட் வித் விண்டோ கான்செப்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரியுதா? இதில் பெருசாக ஆக்சுவலாக எதுவும் எழுதிட்டான், அந்த வாட்டி கரெக்டாகவே எழுதிட்டான். ஸோ எதுவும் பெருசாக சேஞ்ச் இல்லை தான். இது புரியுதா இல்லை இது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இல்லை புரியுதுன்னா தம்ஸ் அப் கொடுத்துட்டிங்கன்னா we can move on to the next pattern. ஏன்னா புரியுதுன்னா புரிய சொல்லு, புரியலைன்னா புரியலன்னு சொல்லுங்கடா. ரியாக்ஷனே இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. ஓகே, டன். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த பில்டர் பேட்டர்ன் போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து இருக்கலே ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். ஆனால் நான் ஏன் அதை கடைசியாக வச்சுட்டேன்னா டைம் டிலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கிளம்பணும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் ஈஸியான பேட்டர்னை கடைசியாக வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ கார்னு நம்ம ஒரு கிளாஸ் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருப்போம். இதுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கும்? இன்ஜின் இருக்கலாம். ஸோ நான் எல்லாத்தையுமே இங்கே ஸ்ட்ரிங்காகவே எடுத்துக்கிறேன், சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? வேறு இதுக்கு வீல்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுக்கு ஒரு கலரும் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இப்போதைக்கு 3 ஆட்ரிபியூட் போதும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பில்டர் அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு, இப்போ நான் இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றிங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதணும். கன்ஸ்ட்ரக்டர் எழுதி வந்து ஒரு தடவையும் இந்த எல்லாத்தையும் இன்புட்டாக பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக? அப்போ வந்து எனக்கு டக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணணும்னா எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்டரில் நான் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பில்டர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ், இந்த கிளாஸுக்குள்ளே இன்னொரு ஸ்டாட்டிக் கிளாஸ் டிஃபைன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நம்ம ஊப்ஸ் படிக்கும்போது சொன்னேன்ல, ஸ்டாட்டிக் கிளாஸஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு. இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எப்போவுமே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் கிளாஸ் பில்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கார் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு நியூ கார் ஆஃப், அதாவது இந்த கிளாஸுக்குள்ளே தான் எழுதுறோம். காருன்ற கிளாஸ்க்குள்ளே தான் இந்த பில்டர் கிளாஸ் எழுதிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இந்த பில்டர் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியே யூ கேன் க்ரியேட் ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் என்னென்னா நம்ம இதை கால் பண்ணும்போது நெஸ்ட் பண்ணி கால் பண்ணுவோம். நான் அதை எப்படி உங்களுக்கு நெஸ்ட் பண்ணி கால் பண்ணுறதுனா என்னென்ன ஷோ கீழே காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இன்ஜின் டைப் வாங்குகிறோம் அப்படின்னா வந்துட்டு கார் டாட் இன்ஜின் இஸ் ஈக்குவல் டு இன்ஜின் பண்ணிட்டு ரிட்டன் திஸ்ன்னு கொடுத்துருவேன் நான் எண்டில். ஓகேவா? ஸோ ரிட்டன் திஸ்ன்றது என்னென்னா, இந்த பில்டர் ஆப்ஜெக்ட் இப்போ க்ரியேட் ஆச்சுல, அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வந்துட்டு புதுசாக நம்ம ஐ மீன் அந்த ஆப்ஜெக்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ரிட்டன் திஸ்ன்றது என்ன பண்ணிடும்னா எனக்கு வந்துட்டு இந்த இப்போ இங்கே க்ரியேட் ஆன அந்த பில்டர் கிளாஸோட ஆப்ஜெக்டையே அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த ஸ்டாட்டிக் கிளாஸோட ஆப்ஜெக்டை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு செட் இன்ஜின் மாதிரியே என்ன பண்ணிக்கலாம்னா மித்த ரெண்டுத்துக்கும் வீல் க்ரியேட். ஓகேவா? ஸோ இப்போ வீல் அப்படின்னு க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வீல் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் வந்து இங்கே நம்ம கலர் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவோன்னா இங்கே வந்து இன்புட்டை வாங்கிட்டு இந்த வேரியபிள்ஸில் செட் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள இந்த காருக்குள்ளே நம்ம ஸ்டாட்டிக்காக பில்டர்னு ஒரு கிளாஸ் எழுதிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எண்டில் வந்துட்டு இதை பில்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் வேணும்ல நமக்கு. ஸோ அதில் வந்துட்டு கார் ஆப்ஜெக்டே டேரெக்டாக இந்த பேரண்ட் கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்டார்டிங்கில் வெளியில் இருக்க கிளாஸோட இதை வந்துட்டு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ பில்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ண போனால் அந்த கார் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படியே டேரெக்டாக. எந்த கார் ஆப்ஜெக்டா? நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க கார் ஆப்ஜெக்ட். ஓகேவா? சாரி. ஸோ இப்போ வந்து நம்ம பில்டர் பேட்டர்னில் நம்ம கார் கிளாஸை எழுதியாச்சு. ஸோ இப்போ நான் வேறு எங்கேயாவது போய் இந்த காரை க்ரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த காருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுப்போம். மை கார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? கார் டாட் பில்டர்னு நான் கால் பண்ணுறேன். ஸோ கார் டாட் பில்டர்னா தான் இந்த பில்டர் கிளாஸ் வந்து, ஏன்னா இதுக்குள்ளே தானே நான் அதை எழுதியிருக்கேன். ஸோ கார் டாட் பில்டர்னு அதை கால் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ கார் டாட் பில்டர்னு நான் கால் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருன்னா இதுக்குள்ளே கண்ட்ரோல் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம்னா செட் என்ஜின் அப்படின்ற ஃபங்க்ஷனை இங்கே அப்படியே சொல்லிடலாம். ஸோ இங்கே செட் என்ஜினில் வந்துட்டு என்ன பண்ணலாம், we can have V8 engine நம்ம வச்சுப்போம். ஓகேவா? சும்மா நம்ம இமேஜினேஷன் தானே. ஸோ இங்கே நெஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ இந்த செட் என்ஜின் ஃபங்க்ஷன் எதை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது? பில்டர் கிளாஸோட ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ண போகுது. டாட் பில்டர் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது? எனக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் இதை, அதாவது இந்த லைக் இந்த இதை கால் பண்ணிட்டேன் டாட் பில்டர்னு வச்சு. செட் என்ஜின் வந்து வில் ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு திருப்பி இப்போ செட் வீல் அப்படின்னு போடுறேன்னா இதுவும் பில்டர் தான் போகும். ஸோ இங்கே என்ன ஆகும்னா வீல் டைப் வந்து இதானக்கப்புறம் அந்த பில்டர் ஆப்ஜெக்ட் திருப்பி பாஸ் ஆகும். அதில் வந்துட்டு திருப்பி இன்ஜின் டைப் செட்டை அந்த ஆப்ஜெக்ட் திருப்பி பாஸ் ஆகும். ஸோ என்னன்னா எசென்ஷியலாக வந்துட்டு திருப்பி எல்லாமே பில்டர் கிளாஸோட ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுறனால உங்களுக்கு வந்து அப்படியே யூ கேன் ஸ்ட்ரக்சர் திஸ். நீங்கள் டாட் செட்டுன்னு போட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நான் அதை டைப் பண்ணி முடிச்சேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீல்ஸ் வந்து அலாய்னு எடுத்துப்போம். ஓகேவா? மோஸ்ட்டாக காரில் அலாய் வீல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வி கேன் ஹாவ் அஸ் அலாய். ஸோ ரெட்டுன்னு போட்டுட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிட்டேன். இப்போ கார் ஆப்ஜெக்டாக தானே எனக்கு வேணும், ஏன்னா இங்கே கார் தானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் கரெக்டாக, டாட் பில்டுன்ட்டு. அதை மட்டும் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ டாட் பில்டுன்னு நான் அதை கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகிடும், இந்த பில்டர் கிளாஸ்க்குள்ளே போய் இந்த செட் என்ஜின் ஃபங்க்ஷனை கூடன்னு சொல்கிறேன், விச் வில் கிரியேட் அ பில்டர் ஆப்ஜெக்ட் வில் செட் த இன்ஜின் டு V8. அது வந்து அடுத்த வீலுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா அந்த பில்டர் ஆப்ஜெக்ட்டை கொடுக்கும். அந்த ஆப்ஜெக்ட்லேயே வந்து அலாயின்னு நம்ம செட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் போகும். ரெட்டுன்னு அது செட் பண்ணிடும். ஸோ இந்த பில்டர் ஆப்ஜெக்ட்டு டேரெக்டாக இங்கே காருக்கு வந்தோன்னா என்ன பண்ணிடும், ரிட்டன் காருன்னு சொல்லிடும். ஸோ இங்கே கார் ஆப்ஜெக்டில் தான் இவ்வளோ நேரம் மாடிஃபிகேஷனே பண்ணிகிட்டு இருந்தோம். டேரெக்டாக அது இங்கே போயிட்டு இங்கே காரில் ஸ்டோர் ஆகிடும். புரியுதா? இதை இன்னும் கொஞ்சம் க்ளீனாக எழுதணும் அப்படின்னா வந்துட்டு யூ கேன் டூ திஸ். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எழுதலாம், கொஞ்சம் ரீடபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே வெளியில் எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு பில்டர்னு ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா வந்துட்டு யூ ஆர் ஜஸ்ட் எசென்ஷியலி ஹேவிங் அ கிளாஸ், அதுக்குள்ளே ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ் எழுதிக்குவீங்க பில்டர்னு. அந்த பில்டரை கால் பண்ணி நீங்கள் செட் என்ஜின், செட் வீல், செட் கலர் அப்படின்னு நீங்கள் கொடுத்து எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் இது பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? டவுட்ஸ் இல்லைன்னா தம்ஸ் அப் போடுங்க, டவுட்ஸ் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே, டன். ஸோ நான் இன்றைக்கி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.